கிரீன்லாந்து அவனுங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான பகுதியா நினைக்கிறானுங்க. அமெரிக்கன் எம்பையர் வந்து கிராப் பண்றதுக்குலாம் யோசிக்கவே மாட்டான். அவன் கூட்டாளியா இருந்தாலும் வந்து கிராப் பண்ணிருவான். ஸோ அதுலலாம் ஒண்ணும் பெரிய இது இல்ல. ஆனா என்ன ப்ராப்ளம்னாக்கா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காவ எதிர்க்கிற அளவுக்கு முதுகெலும்போட இருக்கிறானுங்களான்னா, அது கிடையாது. அவனுங்க எல்லாரும் வந்து சேர்ந்துலாம் வந்து நின்னு அமெரிக்காவெல்லாம் எதிர்க்க மாட்டானுங்க. கடைசியா டென்மார்க்கும் மட்டும்தான் வந்து எதிர்த்து நிக்கணும். கிரீன்லாந்த வந்து நான் கம்ப்ளீட்டா எடுத்துக்கிறேன்னு சொன்னாக்க, டென்மார்க் மட்டும் தான் எதிர்த்து நிக்கணும். டென்மார்க் கிட்ட அந்த வலு கிடையாது. அவனால வெளியில வந்து மற்ற நாடுகள் கூட வந்து உறவுகளை ஏற்படுத்தி அமெரிக்கா எதிர்க்கிற அளவுக்கு முதுகெலும்பு இருக்கான்னா, பழக்கப்பட்டவன் இல்ல. ஸோ அதுதான் அவனுங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஆனா ஒரு விஷயம் வந்து கசிஞ்சுது. ரூமரா வந்து கசிஞ்சுது. அது எந்த அளவுக்கு உண்மை என்னங்கிறது தெரியல. குறிப்பா வந்து ஈரானுக்குள்ள நடந்த அந்த கலவரத்து காலகட்டத்துல, ஈரான் வந்து ட்ராக் பண்றதுக்கு, குறிப்பா வந்து யாரெல்லாம் வந்து ஸ்பை நெட்வொர்க் வந்து இங்க எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ட்ராக் பண்றதுக்கு, இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணது டென்மார்க் அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சீரியஸ் த்ரெட் வந்து டென்மார்க்குக்கு இருக்கு.